ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நாம் ஸ்பெஷல் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். என்னடா அப்படி ஸ்பெஷல்னு தெரிஞ்சுக்கணுமா உங்களுக்கு? ஸோ தெரிஞ்சுக்கணுன்னா ஃபுல் வீடியோவை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரசங்கிற பேரை கேட்டாலே தெரிச்சு ஓடுறவங்க கூட இந்த ரசத்தை வச்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதை கரைச்சி வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு சிம்மில் அடுப்பில் வைங்க. கூடவே ஒரு நல்ல பெரிய சைஸ் கட்டி பெருங்காயம் அதோடு ஆட் பண்ணுங்கள். கட்டி இல்லாதவங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடரை ஆட் பண்ணுங்கள். அண்ட் சாம்பார் பவுடர் 1/2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் போடுங்க. அதில் நெக்ஸ்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க, கல்லுப்பு. இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 1/2 பச்சை மிளகா, காரம் ஜாஸ்தி வேணும்னா ஃபுல் போடலாம், காரம் கம்மியாக வேணும்னு கேட்குறவங்க 1/2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் 2 சின்ன சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி போதும். அதை நல்லா கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. தக்காளியை இப்படி அரைச்சி பண்ணும்போது இன்னும் அதோடய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கட் பண்ணி போடுறத விட இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டவ்வை நல்லா ஃபுல் ஸ்பீடில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம். அண்ட் இன்பிட்வீனில் மிளகு ஜீரக பவுடர் ஆட் பண்ணுங்கள். மிளகும் ஜீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறது. ஒரு 10 மினிட்ஸ்லாம் இது மாதிரி நல்லா கொதிக்க வந்துடும். ரசம் நல்லா கொதிச்சாதான் அதுக்கு நம்ம போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸோட டேஸ்ட் வந்து பரவும். ஸோ இப்போ தான் நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டம் எடுக்க போகிறோம். தட் இஸ் இந்த ஈய சொம்பு. ஈய பாத்திரத்தில் ரசம் வச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே தனி தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த கொதித்த ரசத்தை நல்லா எடுத்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். பட் பி வெரி கேர்ஃபுல். இந்த ஈய பாத்திரத்தை சிம் ஸ்டவ்வில் தான் வச்சு இருக்கிறதுலையே சின்ன ஸ்பீடில் வச்சு நம்ம கேர்ஃபுல்லாக குக் பண்ண போகிறோம். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்படி ரசம் மைல்டாக லேசாக குக் ஆகும், கொதிக்கவே விடக்கூடாது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருப்போம். அந்த பருப்பு தண்ணியை எடுத்து ஊற்றிக்கோங்க. அதோட இந்த பருப்பு தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா ரசத்தில் கொத்தமல்லி இல்லைன்னா எப்படி இருக்கும், சூப்பராக கொஞ்சம் கை நிறைய கொத்தமல்லியை பொடி பொடியாக நறுக்கி அழகாக அந்த ரசத்துக்குள்ளே போட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட், அதுதான் ஒரு குட்டி பீஸ் வெல்லம். ஸோ நம்ம ஸ்பெஷல் ரசம் இது போடும்போது கம்ப்ளீட்டாக எல்லா ஃப்ளேவர்ஸும் பேலன்ஸ் ஆகி சூப்பராக கிடைக்கும். ஒரு 5 மினிட்ஸ்லலாம் சைட்ஸில் அப்படியே நான் காட்டியிருக்கிற மாதிரி நல்ல சூப்பராக வரும், நுரைச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டியில் 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். நெய் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கடுகு எடுத்து போட்டு அதுவும் நல்லா படப்படன்னு வெடித்ததுக்கப்புறம் ரசத்தில் இறக்கி கொட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள், இது ரியலாகவே ஸ்பெஷலாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்ருக்கிறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பராக கமகமன்னு வாசனையோட நல்ல கலர்ஃபுல்லான ரசம் ரெடி. See you, bye bye.